நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 91. அலைசூடிய மணி. சுபாஷினி அறைக்குள் நுழைந்தபோது வெளியே பந்தலில் விரலி பாடத் தொடங்கி இருந்தாள். அந்தியாவதற்குள்ளாகவே அனைவரும் உணவருந்தி முடித்திருந்தனர். வாய்மணமும் பாக்கும் நிறைத்த தாளங்கள் வைக்கப்பட்டிருந்த ஈச்சையோலை பந்தலில் தரையில் ஈச்சம்பாய்கள் பரப்பப்பட்டிருந்தன. சிலர் முறுக்கு மர தலையணைகளையும் கையோடு எடுத்துக்கொண்டு செல்வதை கண்டாள். சிம்ஹி அவளிடம், அவர்கள் கதை கேட்கையில் துயில்வார்கள், பலமுறை கேட்ட கதைகள் என்பதனால் துயிலுக்குள்ளும் விரலி சொல்லிக் கொண்டிருப்பாள் என்றாள். சிம்ஹியும் கோகிலமும் அவளை அறை நோக்கி இட்டு சென்றனர். பிற பெண்கள் கதை கேட்கச் சென்றனர். சவித்தை, நான் எங்கே செல்ல? நாழிகைக்கு ஒரு முறை இவனுக்கு உணவு ஊட்ட வேண்டுமே. பந்தலுக்கு பின்னால் அடுமனை ஓரமாக நின்றுதான் கதை கேட்க வேண்டும் என்றாள். சிம்ஹி, சம்பவரை நீங்கள் தான் முன்னர் பலமுறை பார்த்திருக்கிறீர்களே, பிறகென்ன என்றாள். பலமுறை பார்த்ததில்லை என்று சுபாஷினி சொன்னாள். அவர்கள் அவளை உள்ளே செல்லும்படி சொன்னார்கள். தரையில் 2 அடுக்குள்ள ஈச்சம்பாய் விரிக்கப்பட்டு மர உரி தலையணைகள் 2 போடப்பட்டிருந்தன. சிறிய எரிகலத்தில் மட்டிப்பால் தூபம் புகைந்து அறைக்குள் மெல்லிய முகில் திரையை பரப்பியிருந்தது. பாயில் அமர்ந்து கொள் என்றபடி அவர்கள் கதவை மூடினார்கள். அவள் அப்போதுதான் தன்னுமையின் ஒலியை கேட்டாள். பின்னர் முழவும் குழலும் இணைந்து கொண்டன. விரலி நாவிரைவியின் புகழை பாடலானாள். கதவு மெல்ல திறந்த சம்பவன் உள்ளே வந்தான். மூச்சு திணறுபவன் போல நின்றான். அவள் எழுந்து சுவரில் சாய்ந்து நின்றாள். அவன் பெருமூச்சு விட்ட பின் புன்னகைத்து, கடுமையான பணி, அடுமனை பணி ஓய்வதே இல்லை என்றான். ஆம், அறிந்திருக்கிறேன் என்றாள். அவன் அவள் குரலையும் புன்னகையையும் கண்டதும் எளிதாகி அருகே வந்தான். இங்கே ஆசிரியர் இருந்தபோது அவரது கைகளால் உண்டு பழகியவர்கள். அவர் இல்லாத முதல் விருந்து இது. ஆகவே நானே செய்ய வேண்டும் என்றார் விகிர்தர். என் கை சமையலை துப்பிவிட்டு போய்விடுவார்கள் என அஞ்சினேன். நல்ல வேளை, அனைவருக்கும் பிடித்திருந்தது. சுபாஷினி, நீங்கள் அவரேதான் என்றாள். அவன் மகிழ்ந்து, ஆம், அவரேதான். அவருடைய ஒரு துளி, ஒரு தொலை தூர பாவை, ஆனால் அவரேதான் என்றான். பாயில் அமர்ந்து கொண்டு அவளிடம் அமர்க என்றான். அவள் சற்று அப்பால் பாயின் ஓரமாக அமர்ந்தாள். உண்மையை சொல்லப்போனால் உன் முகமே நினைவில் இல்லை. நீ என்னை விரும்புவதாக அந்த காவலர் சொன்னபோது எனக்கு அனல் தொட்டது போல் இருந்தது. உன்னை அறிந்திருக்கிறேன் என்றும் தோன்றியது. எண்ணி எண்ணி நோக்கியும் முகம் தெளியவில்லை. ஆனால் உன் நீண்ட குழலை எங்கேயோ பார்த்திருந்தேன். சிரித்து, எங்கே என்று சொல்லவா? கனவில் என்றான். அவள் புன்னகை செய்தாள். நான் ஆசிரியரிடம்தான் சொன்னேன். அவர், நீ அவளை கரவக்காட்டில் கண்டிருப்பாய். அவள் உன்னை விரும்புகிறாள் என்றால் சென்று அவளை பெண் கேள் என்றார். நான் எளிய அடுமனையாளன் என்றேன். அவளை இங்கே புகையிலும் கரியிலும் கொண்டு வந்து வாழ வைப்பது முறையல்ல என்றபோது அவர், மூடா, அவள் அன்னமிடும் தொழிலை விழைந்தே இங்கே வரவிருக்கிறாள் என்றார். என்னால் அதை நம்ப முடியவில்லை. அவரது ஆணைப்படியே என்னுடன் விகிர்தரும் சுந்தரரும் வர ஒப்புக்கொண்டார்கள். சுபாஷினி, சரியாகவே சொல்லி இருக்கிறார். என் வாழ்க்கையை அன்னமிட்டே நிறைக்க விரும்புகிறேன் என்றாள். உண்டு செல்பவர்களின் முகம் நிறைவதை காண்பதைப் போல இனிது பிரிதில்லை சம்பவன். அது என் கை சமையல். விண்ணுலகையை நாவில் காட்டிவிடுவேனே என்றான். அவள் சிரித்து, தன்னம்பிக்கை நன்று என்றாள். அவன் அவள் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, நீ என்னை விரும்புகிறாய் என்று அறிந்த அன்றுதான் நான் என்னை பற்றி பெருமிதமாக உணர்ந்தேன். இனி வாழ்வில் நான் அடையும் வெற்றி என ஏதுமில்லை என்று தோன்றியது என்றான். அவள் அருகே வந்து தோள் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். உண்மையில் நீ இன்று என்னுடன் இருப்பதனால்தான் நான் இந்த வெறுமையை கடந்து செல்கிறேன். என் ஆசிரியர் நேற்று பிரிந்து சென்றார். அவரை பிரிவேன் என்று அறிந்திருந்தேன். ஆனால் அதற்கு என் உள்ளம் சித்தமாக இருக்கவில்லை.
அவர் ஒவ்வொருவரிடமாக விடை பெற்று கிளம்பினார். குண்டனை எடுத்து வானில் வீசி பிடித்து, இவனும் காற்றின் மைந்தனே என்றார். இறுதியாக என்னிடம் வந்தார். நான் கால் தொட்டு சென்னி சூடினேன். அழுகையை அடக்க முடியாமல் காலடியிலேயே விழுந்து விட்டேன் என்றான் சம்பவன். அவர் என்னை தூக்கி நெஞ்சோடு அணைத்து, உனக்கு நான் அடையாதவையும் கிடைக்கும் மைந்தா என்றார். உன் வடிவில் நானும் அதை அடைவேன் என்று சொல்லி என்னை உச்சியில் முத்தமிட்டார். ஆம், மெய்யாகவே என்னை என் தந்தை முத்தமிட்டு அறியேன். என்னை எவருமே முத்தமிட்டதில்லை. என் ஆசிரியர் என்னை முத்தமிட்டார். என் உள்ளங்காலில் குளிர் ஏறியது. அந்த கணம் அப்படியே குளிர்ந்து நின்றுவிட்டது என்று சம்பவன் தொடர்ந்தான். என் செவியில் கொல்லாதே என்று மென்மையாகச் சொன்னார். சமைத்தூட்டுபவன் பெறுவதெல்லாம் கொல்பவனால் இழக்கப்படுகிறது மைந்தா. அரிசி புழுவும் காய்வண்டும் கூட உன்னால் காக்கப்படுக. விண்ணுலகிலிருந்து கை நீட்டி என்னை மேலேற்றி கொள்க என்றார். என்ன சொல்கிறார் என்றே எனக்கு புரியவில்லை. நான் விசும்பி அழுது கொண்டிருந்தேன். அவர் என்னை நிறுத்தி, நாம் மீண்டும் பார்க்க மாட்டோம், என்றும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று கொள் என்ற பின் திரும்பி நடந்தார். மண்ணை மிதித்து செல்லும் சிறிய கால்களை பார்த்தபடி நான் தரையில் அமர்ந்தேன். பின் மண்ணுடன் முகம் சேர்த்து படுத்து கொண்டேன். அவர் காலடி பட்ட மண்ணை நோக்கி கொண்டிருந்தேன். விடியும் போதுதான் சுந்தரர் வந்து, உன்னை பெண் கேட்க செல்ல வேண்டும் என்பது வலவரின் ஆணை என்றார். அதன் பின்னரே நான் எழுந்து நீராடச் சென்றேன். சுபாஷினி புன்னகைத்து, அவர் சொன்னவை நினைவில் இருக்கட்டும், பிரிதொன்றும் நீங்கள் பெறுவதற்கில்லை என்றாள். ஆம் என அவளை அவன் அணைத்து கொண்டான். அவளை நோக்கி குனிந்தான். அவள் அவன் விழிகளை கண்டாள். அதில் இருந்த நெகிழ்வை நோக்கியதும் மெய்ப்பு கொண்டு விழி மூடிக்கொண்டாள். அவன் தோள்கள் அவளை சூழ்ந்தன, மலையாற்றின் வன்னீர் சுழல் போல. என்றாள். அவன் அவள் செவியில் என்ன என்றான். மரம் போல் இருக்கின்றன கைகள். அவன் நகைத்து, அடுமனையாளனின் கைகள் என்றான். அவள் அவன் தோளில் கையோட்டி, எத்தனை உறுதி என்றாள். புயங்களில் புடைத்திருந்த நரம்புகள் வழியாக விரலை ஓட்டி, யாழ் என்றாள். மீட்டு என்று அவன் சொன்னான். அவள் அவன் காதுக்குள் மெல்ல சிரித்தாள். வெளியே விரலியின் குரல் கேட்டு கொண்டிருந்தது. என்ன பாடுகிறாள் என்று அவள் அவன் செவியில் கேட்டாள். கேட்டதில்லையா? விதர்ப்பிணியாகிய தமயந்தியின் கதை அது. அவள், அதை ஏன் இங்கே பாடுகிறார்கள் என்றாள். சமாகமபாதம் அக்காவியத்தின் இறுதி பகுதி. அதை மன நிகழ்வுகளின் போது சொல்ல வைப்பது வழக்கம் என்றான் சம்பவன். அவள், நான் கேட்டிருக்கிறேன் என்றாள். அதை தேவி கேட்க விரும்புவாள். எப்போதும் விரலியிடம் அதைத்தான் பாடும்படி சொல்வாள். அவர்கள் இப்போது நம் நாட்டு எல்லையை கடந்திருப்பார்கள் என்றான். சுபாஷினி மீண்டும் விரலியின் குரலை கேட்டபோது அவள் தமயந்தியின் நகருலாவை பாடிக்கொண்டிருந்தாள். மரத்திலிருந்து நீரில் உதிரும் சருகு ஆழத்திலிருந்து எழுந்து வருவது போல அருகே வந்து சொல் துலங்கியது. அவள் பாடல், அணியானை மேல் முகிலில் எழுந்த இளங்கதிரவன் என அமர்ந்து தமயந்தி குண்டினபுரியின் அரச பெருவீதியில் சென்றாள். அவளை வாழ்த்தியபடி அவள் குடிகள் சாலையின் இரு பக்கங்களிலும் திரண்டிருந்தனர். அந்தனர் வீதியை அவள் கடக்கையில் முப்பரிகையில் தூண் மறைவில் நின்று அவளை நோக்கிய முதிய கைம்பெண் ஒருத்தியின் சொல் அவள் காதில் விழுந்தது. யார் பொருட்டு அக்குங்குமம்? எவருடையது அந்த கருமணி மாலை? யானை மேல் அமர்ந்து அவள் நடுங்கினாள். அதன் பின் அவளால் சூழ்ந்திருந்த மக்களின் வாழ்த்தொலியை, மங்கள இசையை, மலர்மழையை உவக்க இயலவில்லை. அரண்மனை நோக்கி செல்லும் பாதையில் யானையின் ஒவ்வொரு காலடியும் வில்லில்லா தேரின் சகட அதிர்வென அவள் தலையில் விழுந்தது. அரண்மனையில் இறங்கி அகத்தளம் நோக்கி ஓடிச் சென்று தன் அன்னை மடியில் விழுந்தாள். என் மங்களங்கள் பொருளற்றவை என்னும் சொல்லை இன்று கேட்டேன். இன்றே நான் அறிய வேண்டும் இவற்றின் பொருள் என்ன என்று. நிமித்திகரும் வேதியரும் வருக. வேதியர் மூவர் அகத்தளம் வந்தனர். தென்னெறி எழுப்பி வேதமோதி அவியிட்டனர். அரசி,
உங்கள் கையால் ஒரு மலர் இதழை எடுத்து இவ்வெறியில் இடுக என்றார் வைதிகர். அரசி எரியிலிட்ட தாமரை மலர் இதழ் வாடாமல் பளிங்கு சிமிழென ஒளியுடன் எரிக்குள் கிடந்தது. அரசர் உயிருடன் இருக்கிறார். அரசி, உங்கள் மங்களங்கள் பொருளுள்ளவையே என்றார் வைதிகர். பன்னிரு களம் வரைந்து நோக்கிய நிமித்திகர், நலமுடன் இருக்கிறார், ஆனால் நாகக்குறை கொண்டிருக்கிறார் என்றனர். எங்கிருந்தாலும் தேடி கொண்டு வருக அவரை என்று பீமகர் ஆணையிட ஒற்றர்கள் நாடெங்கும் சென்றார்கள். பின்னொரு நாள் கொற்றவை ஆலயத்திற்கு பூச்செய்கைக்காக சென்று மேல்கையில் பல்லக்கினருகே நடந்து சென்ற பெண்களின் குரல்களில் ஒன்று துறந்த கணவன் இறந்தவனே என்று சொல்லி சென்றது. அவள் நெஞ்சை பற்றி கொண்டு உடலதிர அமர்ந்திருந்தாள். அரண்மனையை அடைந்ததும் ஓடிச் சென்று அன்னை மடியில் விழுந்து கதறி அழுதாள். என் கொழுநனை கண்டுபிடித்து கொண்டு வருக. 100 நாட்களுக்குள் அவரை என் முன் கொண்டு வரவில்லை என்றால் இந்த மங்களங்களுடன் எரி புகுவேன் என்று சூளுரைத்தாள். பீமகர் அமைச்சர்களிடம் விழி நோக்கி உளமொழி கேட்கும் திறன் கொண்ட 100 அதர்வ வேத அந்தணர்களை அழைத்து வரச் சொன்னார். அவர்களுக்கு ஆளுக்கு 100 பொன் கொடையளித்து நாடெங்கும் சென்று நலனை தேடி வரும்படி ஆணையிட்டார். அந்தணர்கள் கிளம்பும் பொருட்டு கூடி வேள்வி நிகழ்த்தி எழுந்தபோது அவர்கள் நடுவே தோன்றிய தமயந்தி கை கூப்பியபடி, அந்தணர்களே, நீங்கள் செல்லும் நாடுகளில் அங்கிருக்கலாம் என் கணவர் என்று ஐயம் தோன்றும் இடங்களில் எல்லாம் இவ்வினாக்களை கேளுங்கள். அவற்றுக்கு அளிக்கப்பட்ட மறுமொழிகளை வந்து என்னிடம் சொல்லுங்கள் என்றாள். அவள் சொன்ன 3 வினாக்கள் இவை. மரம் உதிர்க்கவே முடியாத கனி எது? ஆற்றுப்பெருக்கு அடித்து செல்ல முடியாத கலம் எது? புறவித்திரள் சூடிய ஒரு மணி எது? அவர்கள் அந்த வினாக்களுடன் கிளம்பி பாரத வருஷம் எங்கும் சென்றனர். கிழக்கே காமரூபத்தை கடந்து மணிப்பூரகம் வரை சென்றது ஒரு குழு. மேற்கே காந்தாரத்தை கடந்து சென்றனர். வடமேற்கே உசினாரத்தையும் வடக்கே திரிகர்த்தத்தையும் அடைந்தனர். தெற்கே திரிசாகரம் வரை சென்றனர். ஒவ்வொருவராக பறவை செய்திகளின் ஊடாக தாங்கள் பெற்ற விடைகளை அனுப்பி கொண்டிருந்தனர். நாட்கள் குறைந்து வர தமயந்தி மேலும் மேலும் சொல்லிழந்து முகம் இறுகி மண்ணில் மெல்ல மூழ்கும் கற்சிலை போல ஆனாள். அயோத்திக்கு சென்று மீண்ட பர்நாதர் என்னும் அந்தனர் அவளிடம், நான் அயோத்தி அரசன் ரிதுபர்ணனின் அவைக்கு சென்றேன். அரசி, அங்கு ஒரு முறை சென்று ஏதும் உணராமல் கடந்து சென்றேன். வடக்கே சௌவீரம் நோக்கி செல்லும் போது எதிரே வந்த வணிகன் ஒருவன் புறவிகள் வாங்க அயோத்திக்கு செல்வதாக சொன்னான். நான், என்ன விந்தை இது? காந்தாரமும் சௌவீரமும் புறவிக்கு புகழ்மிக்கவை அல்லவா என்றேன். ஆம், எங்கள் புறவி குட்டிகளையே அயோத்தியினர் வாங்குகின்றனர். ஆனால் அவர்கள் பயிற்சி அளித்த புறவிகள் எங்கள் புறவிகளை விட 7 மடங்கு திறன் கொண்டவை. ஆகவே அவற்றை நாங்கள் திரும்ப வாங்குகிறோம் என்றான். அங்கே எனக்கு ஐயம் எழுந்தது என்றார். நான் மீண்டும் அயோத்திக்கு சென்றேன். அங்கே நகரில் உலவிய புறவிகளை தனி வழிகளுடன் நோக்கினேன். அரசி, அங்கே புறவிக்கு ஆணையிடும் குரலே ஒலிக்கவில்லை. புறவிக்காரர் கைகளில் சவுக்குகளே இல்லை. புறவிகள் அவர்களின் உள்ளமறிந்து இயங்கின. தமயந்தி உள எழுச்சியுடன், ஆம், நிஷதபுரியின் புறவிகள் ஊர்பவரின் உள்ளத்தை பகிர்ந்து கொள்பவை என்றாள். ஆகவே மீண்டும் ரிதுபர்ணன் அவைக்கு சென்றேன். அங்கே இம்3 வினாக்களையும் சொன்னேன். ரிதுபர்ணன் அவற்றுக்கு மறுமொழி சொன்னார். அம்மறுமொழி ஒன்றே நான் கேட்டவற்றில் பொருத்தமானது. அம்மொழியில் அரசிக்கு ஏதேனும் விடை கிடைக்கக்கூடும் என்பதனால் நேராக இங்கே வந்தேன். பர்நாதர் அந்த மறுமொழியை சொன்னார். அரசி, ரிதுபர்ணன் சொன்ன மறுமொழிகள் இவை. மரம் உதிர்க்க முடியாத கனி நிலவு. ஆற்றுப்பெருக்கு அடித்து செல்ல முடியாத கலமும் நிலவே. புறவிகள் எனும் கடல் அலைகள் சூடியிருக்கும் ஒரு மணி முழு நிலவேதான். தமயந்தி வேறெங்கோ நோக்கியபடி, நல்ல மறுமொழி என்றாள். பிறர் சொன்ன மறுமொழிகள் எவையும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை அரசி. நிலவை கனவு என்று சொல்லி ரிதுபர்ணன் உரைத்த மறுமொழியே அழுகியது. தமயந்தி ஆர்வமிழந்து பெருமூச்சுடன் ஆடையை கையால் முறுக்கி கொண்டிருந்தாள். அப்போது மெல்லிய விசும்பலோசையை கேட்டேன் அரசி. அரசனின் அருகே நின்றிருந்த கரிய குள்ளன் ஒருவன்,
கண்ணீர் விட்டவாறு திரும்பிக் கொண்டான். அவன் அழுவதை தோள்கள் காட்டின. உவகை நிறைந்திருந்த அவையில் அவன் ஏன் அழுகிறான் என்று தெரியாமல் நான் சற்று குழம்பினேன் என பர்னாதர் சொல்ல, தமயந்தி உளவிசையுடன் கையூன்றி சற்றே எழுந்து, அழுதவன் யார் என்றாள். அவன் பெயர் பாகுகன், குள்ளன், ஆனால் பெருங்கையன், சூதன். அவன் அங்கே புறவி பேணுதலையும் அடுமனை தொழிலும் இயற்றுவதாகச் சொன்னார்கள். அயோத்தியின் புறவிகளை அவனே நுண் திறன் கொண்டவையாக ஆக்குகிறான் என அறிந்தேன் என்றார் பர்னாதர். தமயந்தி நீள் மூச்சுடன் மெல்ல உடல் தளர்ந்து பீடத்தில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். தனக்கே என, அவர்தான் என்றாள். அரசி, அவனை நான் நன்கு நோக்கினேன். குற்றுடல் கொண்ட கரியவன், உடலெங்கும் முதுமை சுருக்கங்கள். அவன் அரசர் அல்ல. நான் அவரை 7 முறை நேரில் கண்டவன். என் விழிகள் பொய்க்கா என்றார் பர்னாதர். தமயந்தி, விழிகளுக்கு அப்பால் உறைவதெப்படி என்பதை நான் நன்கு அறிவேன். அவர் இங்கே வர வேண்டும் என்றாள். அவரை நேரில் கண்டு சொல்கிறேன் என்றார் பர்னாதர். இல்லை, அவர் வரமாட்டார். நாம் அவரை அறிந்துள்ளோம் என அவர் அறியக்கூடாது என்று தமயந்தி சொன்னாள். அன்று மாலை தன் தந்தையுடனும் உடன் பிறந்தாருடனும் அமர்ந்து சூழ்ந்தாள். தந்தையே, எனக்கு மறுமண தூதுக்கள் வந்துள்ளன என்று அன்னையிடம் சொன்னீர்கள் அல்லவா என்றாள். பீமகர் முகம் மலர்ந்து எழுந்தார். ஆம், பாரத வருஷத்தின் தொல்குடி சத்திரியர் 12 தூது அனுப்பி இருக்கிறார்கள் என்றார். பீமபலன் உவகையுடன், அக்கையே, நீங்கள் அம்முடிவை எடுப்பீர்கள் என்றால் அதுவே சிறந்தது. காங்கேய நிலத்து சத்திரிய நாடுகள் அனைத்துமே விதர்ப்பத்தை விழைகின்றன. தென்னிலத்திற்குள் நுழையவும் தாமிரலிப்தியையும் தண்டபுரத்தையும் நோக்கி வணிக வழிகள் திறக்கவும் விதர்ப்பமே மிகச் சிறந்த வழி என அவை அறிந்துள்ளன என்றான். பீமபாகு, நமக்கு காங்கேயத்தின் சத்திரிய நாடுகளில் ஒன்றுடன் மன உறவு பெரும் நன்மை பயக்கும். வடக்கே அசுரர் தலைவன் விரோசனன் ஆற்றல் பெற்று வருகிறான். மச்சர்களும் நிஷாதர்களும் அவன் கொடி கீழ் ஒருங்கிணையக்கூடும். நாம் நிஷத நாட்டின் மேல் படை கொண்டு சென்றால் பெரும் எதிர்ப்பை சந்திப்போம். சத்திரியர்களின் கூட்டு நம்முடன் இருப்பின் நாம் வெல்லலாம் என்றான். அக்கையே, நிஷத நாட்டு அரியணை நம் இளவல் இந்திரசேனனுக்குரியது. எக்குருதி பெருக்கு எழுந்தாலும் அதை வென்று அவனுக்கு அளிப்பது நம் கடமை என்றான். தமயந்தி, இல்லை இளையோரே, நிஷத மன்னர் உயிருடன் இருக்கிறார். அவர் துறவு கொள்ளவும் இல்லை என்றாள். அவரை இங்கு வரவழைக்க எண்ணுகிறேன். இங்கு விதர்ப்பத்தில் எனக்கு மறுமணத்தின் பொருட்டு மனத்தன்னேற்பு நிகழ்வதாக ஒரு செய்தியை அயோத்திக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் விழிகள் மங்க மெல்ல அமர்ந்து கொள்ள பீமகர், அயோத்திக்கு மட்டுமா என்றார். ஆம், அங்கே செய்தி சென்று சேர்ந்த மறுநாள் அந்தியில் இங்கே மனத்தன்னேற்பு என்று சொல்லப்பட வேண்டும். அவர்கள் உய்தறிந்து விட்டிருந்தனர். பீமகர், ஆம், அவர் தேரோட்டினால் மட்டுமே இங்கே ஒரே நாளில் வந்து சேர முடியும் என்றார். சுதேவரையே அனுப்புவோம். அவர் சென்று பேச்சுவாக்கில் இங்கே மனத்தன்னேற்பு நிகழ்வதை சொல்லட்டும். ரிதுபர்ணன் வருவதை நாம் எதிர்நோக்குவதாகவும், அதை நீங்கள் விரும்பாததனால்தான் அவருக்கு முறையான செய்தி அனுப்பப்படவில்லை என்றும் அவர் சொல்ல வேண்டும் என்றாள் தமயந்தி. பீமகர் பெருமூச்சு விட்டு, அவ்வாறே ஆகுக என்றார். பரிப்புரையில் வைக்கோல் மெத்தையில் விழி மூடி படுத்திருந்த பாகுகன் அருகே வந்த வார்ஷ்ணேயன், உங்களை உடனே அழைத்து வர சொன்னார் அரசர் என்றான். பாகுகன் எழுந்து அமர்ந்து, சற்று முன்பு தானே சென்றார் என்றான். அவர் அவைக்கு தென்புலத்து அந்தனர் ஒருவர் வந்திருக்கிறார். அவை சொல் நடுவே அவர் சொன்ன ஏதோ செய்தியால் அரசர் கிளர்ந்தெழுந்து விட்டார். பாகுகனை அழைத்து வா என்று கூவினார். 4 ஏவலர் என்னை நோக்கி ஓடி வந்தனர். வரும் விரைவில் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அஞ்சினேன். பாகுகன் எழுந்து தன் மேலாடையை எடுத்து அணிந்து கொண்டான். அவன் முற்றிலுமாக மாறிவிட்டதை வார்ஷ்ணேயன் உணர்ந்திருந்தான். அவனுக்குள் இருந்த சிறுவன் அகன்று நாழிகைக்கொரு ஆண்டு என முதிர்ந்து விட்டிருந்தான். நான் உடன் வரவா என்றான். பாகுகன் வேண்டாம் என தலையசைத்து நடந்தான். வார்ஷ்ணேயன் நோக்கி நிற்க அருகே வந்த ஜீவலன், அவன் முதிர்ந்து விட்டான் என்றான். ஆம் என்றான் வார்ஷ்ணேயன்.
துயரற்று இருந்தான். துயரத்தால் முதிர்ந்து விட்டான் என்ற ஜீவலன் துயரத்தைத்தான் வாழ்வென்றும் காலமென்றும் சொல்லிக் கொள்கிறோமா? அவர்கள் பேசுவதை அவன் கேட்டான். அச்சொற்றொடர்கள் அவனுடனேயே வந்தன, ரீங்கரித்துச் சூழும் கொசுக்களைப் போல. அவன் அரண்மனை வாயிலை அடைவதற்குள்ளாகவே ரிதுபர்ணன் அவனை நோக்கி ஓடி வந்தான். உடல் குலுங்க மூச்சிறைக்க அவன் அருகே வந்து, எடு தேரை, தேரை பூட்டு, நாம் இக்கணமே இங்கிருந்தே கிளம்புகிறோம் என்றான். அவனுடன் வந்த காவல் வீரர்கள் அப்பால் நின்று மூச்சு வாங்கினர். நல்ல வேளையாக அந்தனர் இங்கே வந்தார். பாடல் சொல்லி கொண்டிருந்தவர் பேச்சு வாக்கில் விதர்ப்பத்தில் நிகழ்வதென்ன என்று சொன்னார். அங்கே தமயந்திக்கு மனத்தண்ணீர்ப்பு நிகழவிருக்கிறது. பாகுகன் வெறுமனே நோக்கினான். என்ன பார்க்கிறாய்? நாளைக்கே, நாளை அந்தியில் நாம் இப்போது கிளம்பினால் சென்றுவிட முடியுமா? பாகுகன், தங்களுக்கு அழைப்பில்லையா என்றான். இல்லை, அவள் தனக்குகந்த ஆண்மகனை தேடித்தான் அந்தணர்களை அனுப்பியிருக்கிறாள். முன்பு இங்கு வந்த அந்தணராகிய பர்னாதரை நினைவிருக்கிறதா? அவர் கேட்ட வினாக்களுக்கு நான் சொன்னதே உரிய விடை. அவ்வினாக்களில் இருந்தது ஓர் இளம் பெண்ணின் காதல். அதை நான் மட்டுமே தொட்டேன். அதை கேட்டதுமே என்னை உளமேற்று கொண்டாளாம். ஆனால் அவள் தந்தை மகதனோ கூர்ஜனோ தன் மகளை மணக்க வேண்டும் என விழைகிறார். அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பூசலுக்கு பின் இறுதியில் மனத்தன்னேற்பு நிகழ்த்துவதாக அவரும் உடன் பிறந்தாரும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஓலை அனுப்பாமல் விட்டு விட்டார்கள். எனக்கு ஓலை அனுப்பப்பட்டு விட்டதாகவே தமயந்தி எண்ணுகிறாள். நாளை மனத்தன்னேற்பு அவைக்குள் வந்து நிற்பது வரை அவள் நான் அங்கே நிற்பேன் என்றே எண்ணி இருப்பாள். நான் இல்லாத போது திகைப்பாள். நான் அவளை மனம் கொள்ள விழையவில்லை என்று அவளிடம் சொல்லிவிடுவார்கள். அதன்பின் அவளுக்கு வேறு வழி இல்லை. மணமாலையை கையில் ஏந்தினால் அதை எவருக்கேனும் அணிவித்தாக வேண்டும் என்பது நெறி. ரிதுபர்ணன் மூச்சிறைத்து, நான் விடப்போவதில்லை. பறந்தேனும் செல்வேன். அவள் முன் மணமகனாக நிற்பேன். சொல், உன்னால் ஒரு நாளில் செல்ல முடியுமா என்றான். பாகுகன், பார்ப்போம் என்றான். முடிந்தாக வேண்டும். வெறும் புறவையே அவ்வளவு விரைவாக செல்லாது என்கிறார்கள் அமைச்சர்கள். நான் உன்னை நம்புகிறேன். நீ புறவி தொழில் அறிந்தவன். நீ செல்வாய், சென்றாக வேண்டும். பாகுகன், செல்வோம் என்றான். நன்று, நமக்கு வேறு வழி இல்லை. அமைச்சர்களையும் பிறரையும் வரிசையும் பரிசல்களுமாக தொடர்ந்து வரச் சொல்லி இருக்கிறேன். நீ சென்று தேரை பூட்டி அழைத்து வா. பாகுகன், தாங்கள் அணி செய்ய வேண்டுமே என்றான். அணி செய்ய வேண்டிய ஆடைகளை எடுத்து கொண்டேன். தேர் வரட்டும், இங்கிருந்தே கிளம்புவோம் என்றான் ரிதுபர்ணன். பாகுகன் ஓடி கொட்டிலுக்கு செல்லும் வழியிலேயே கூவினான். சுமையும் குசுமையும் சுபையும் சுதமையும் சுஷமையும் தேரில் பூட்டப்படட்டும். கருடத்தேர். வார்ஷ்ணேயன் அவை என சொல்லத் தொடங்க, புறவிக்கொருவர் செல்க, அரசாணை என்றான் பாகுகன். அவன் தேர் பட்டைகளை எடுத்துக்கொண்டு வெளிவந்தபோது தேர் வெளியே வந்து நின்றிருந்தது. புறவிகளை கட்டி கொண்டிருந்தார்கள். அவன் அச்சாணிகளை சீர் நோக்கினான். சகடங்களில் இரும்பு பட்டைகளை கையால் வருடி நோக்கிய பின் தேர்பீடத்தில் ஏறிக்கொண்டான். புறவிகள் நுகங்களில் பூட்டப்பட்டதுமே பொறுமை இழந்து காலடி வைத்து தலை நிமிர்ந்து பிடரி குலைத்தன. அவன் சவுக்கை காற்றில் வீசியதும் அவை ஓடத் தொடங்கின. ரிதுபர்ணன் ஓடி வந்து படிகளில் ஏறி உள்ளே அமர்ந்து, தெற்கு வாயில் வழியாகச் செல். சரையுவின் கரையினூடாகச் செல்வோம். இவ்வேளையில் அங்கே எவரும் இருக்க மாட்டார்கள் என்றான். இல்லை, அங்கே கன்றுகள் இல்லம் திரும்ப தொடங்கும். அவை வழி அறியாதவை. நகரினூடாகச் செல்வோம். முரசு முழக்கம் வழியாக மைய சாலையில் வந்து கொண்டிருப்பவர்களிடம் வலம் விட்டு வழி ஒதுங்கும்படி ஆணையிடுங்கள். நாம் செல்லும் வழியில் எங்கும் வலப்பாதையில் எவரும் இருக்கலாகாது என்றான் பாகுகன். இதோ அந்த காவல் மாடத்தில் ஆணையை சொல்கிறேன் என்றான் ரிதுபர்ணன். தேர் அரண்மனை வளைவை கடந்து மையச்சாலையில் ஏறி இரு பக்கமும் காற்று கிழிந்து பின்பறக்க பக்க காட்சிகள் நிற கலவை என உருகி இணைந்தொழுக பாய்ந்தோடியது. ஒவ்வொரு 8 நாழிகையிலும் சாவடிகளில் மாற்று புறவிகள் ஒருங்கி நிற்க வேண்டும். புறவிகளின் இலக்கணங்களை வார்ஷ்ணேயனிடம் கேட்டறிய சொல்லுங்கள். ரிதுபர்ணன் காவல் கோட்டத்தை அடைவதற்கு முன்னரே கை அசைக்க காவலர் புறவியில் தேருடன் விரைந்து வந்தனர். அவன் தேர் வெறிவு குறையாமல் உடன் வந்த புறவி வீரர்களிடம் ஆணைகளை கூவினான்.
அவர்கள் கோட்டையை கடந்தபோது ஆணை முரசொலியாக முழங்கிக் கொண்டிருந்தது. புறாக்கள் கிளம்பி இருக்கும், செல்லும் வழி எங்கும் புறவிகள் ஒருங்கி இருக்கும் என்றான் ரிதுபர்ணன். அவன் மேலாடை எழுந்து பறந்து விலகியது. அவன் திரும்பி நோக்கிய போது அது நோக்கிலிருந்து மறைந்தது. சாறை பாம்பென சாலை சென்று தொலைவில் நெளிந்து மறைந்தது. எதிரே அருவியென தேர் நோக்கி பெய்து அணுகி கொண்டிருந்தது. மெல்ல விரைவுக்கு உளம் பழகியது. அவன் பீடத்தில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் உடல் தேர் விசையில் துள்ளி கொண்டிருந்தது. அரசி என்னிடம் கேட்டனுப்பிய வினாக்களை நினைவுறுகிறாயா என்றான். ஆம் என்றான் பாகுகன். நான் அவற்றுக்கு நான் உரைத்த மறுமொழி பொருத்தமல்லவா? பாகுகன். ஆம் அரசே என்றான். அன்று நீ அழுதாய், ஏன் என்றான். நான் அவற்றுக்கு வேறு பொருள் கொண்டேன் என்றான் பாகுகன். என்ன பொருள் என்றான் ரிதுபர்ணன். அரசே, மரம் முதிர்க்க முடியாத கனி, இனிமையும் மணமுமாக அதன் வேர் முதல் தளிர் வரை ஓடிக்கொண்டிருக்கும் சாறுதான். ரிதுபர்ணன் சற்று சோர்வுடன், உதிரும் கனி என்பது மரம் கொண்ட சுவையின் ஒரு துளியே என்றான். ஆற்றுப்பெருக்கு அடித்து செல்லாத கலம் என்பது அதில் எழும் சுழி என்றான் பாகுகன். ஆம் என்றான் ரிதுபர்ணன். புகை என்னும் புறவி பெருந்திரள் சூடிய அருமணி அனல் என்றான். நீண்ட இடைவேளைக்கு பின், ஆம், அதன் பொருளும் புரிகிறது என்றான் ரிதுபர்ணன். ஆனால் அதன் பொருட்டு நீ ஏன் அழுதாய்? பாகுகன் அதற்கு மறுமொழி என ஏதும் சொல்லவில்லை. அவன் ஏதோ சொல்லப் போகிறான் என்று காத்திருந்த ரிதுபர்ணன் அவன் எதையும் சொல்லப் போவதில்லை என்று உணர்ந்தான். நீர்க்கோலம் 91வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.